நம்ம வந்து நம்மளோட குவார்ட்டர்ஸ், அதாவது நம்ம வேலை செய்கிறதுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வேலை செய்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே குவார்ட்டர்ஸ் இருக்குது. அந்த ரூமில் தான் நம்ம தங்கிட்டு இருக்கோம். அந்த ரூம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வில்லா நம்பர் 12 அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரூம் நம்பர் அதுதான். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ஏரியாவை சுற்றி இருக்குது. இங்கே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப மரம் நிறையா இருக்குங்க. இந்த ஏரியாவில் வேப்ப மரம் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுதான் இந்த ஊரில் இருக்க வேப்ப மரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூக்லிப்டஸு, மாங்காய் நிறையா இருக்குது. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது போக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்க குவார்ட்டர்ஸுக்கு வெளியில் ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கெல்லாம் அந்த வசதி இல்லாதவங்க அது அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. பட் என்னென்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடுங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பூசாமல் இருக்குது. நம்ம எப்படி மேலே கலவு பூசுகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருக்குது. இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அங்கே தூரத்தில் ஒருத்தவங்க வந்து அந்த கழுதை வண்டியில் கொஞ்சம் ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த பக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ வில்லேஜ் இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்காங்க. பட் கொஞ்சம் தூரமாக இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியாது. அங்கே தூரத்தில் அங்கே பாருங்கள், ஒரு சின்ன பசங்க 2-3 பேர் இருக்கானுங்க. என் கடை தெரியலண்ணா. அங்கே இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் பாருங்கள், அந்த ஏரியாவில் கீழே கொண்டுருக்கான் பாரு. அங்கே கீழே அங்கே இருக்கான் பாரு. அதோ இருக்காரு, நடந்து போகிறான் பாரு. இங்கே வாட்டர் சோர்ஸுக்கு அங்கே ஏதோ தொட்டி மாதிரி இருக்குது, அநேகமாக அது கிணறா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் ஒரு குதிரை வண்டி ஒன்று போகுது இங்கே தூரத்தில். தெரியுமான்னு தெரியல, பட் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறோம். சாரிங்க, சரியாக தெரியல. வேறு வில்லேஜ் பக்கம் இல்லை, நாங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சும்மா அப்படியே கேண்டீன் வரைக்கும் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெளியே போகிறோம். அவர் தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்க ஒரு நண்பர் அஜய், அவர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்தவர். ஒரு பேர் அஜய். இங்கே பாருங்கள் அஜய். ஓகே, அடுத்து அவருக்கு கேமராலாம் பிடிக்காதான், அதனால் போயிட்டாரு. அடுத்து ஒரு நவீன் தம்பி, நானும் தம்பி தான் ஒன்றா வந்திருக்கோம். வாங்கலை இப்படி கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். நல்லா பிளேஸு, சூப்பர் பிளேஸ் தான். மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து பிளேஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே ஆஃப்ரிக்காவா அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா நானும் என் பிரதரும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். ஓப்பனாக சொல்கிறேன், ஆஃப்ரிக்கா சூப்பர் பிளேஸுங்க. முடிஞ்சால் வந்து பாருங்கள். வாங்க அஜய் வீடியோக்குள்ளே. இவர் தான் அஜய், நம்மளை வீடியோ எடுத்தவர் இவர் தான். கொஞ்சம் வீடியோவுக்கு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கான், சைட் ஆயிப்பான், கொஞ்சம் கூச்சப்படுறாரு. அதனால அவர் அங்கே பாருங்க வைக்கப்படுறாரு. ஆஃப்ரிக்கா நல்லா தாங்க இருக்குது. பட் என்ன கொஞ்சம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஏழ்மையான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. பட் பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்க பீப்புள் எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா பேசி பழகுறாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா ஜாலியாக பேசி பழகுறாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்காம நல்லா ஜாலியாக பேசி பழகுறாங்க. நல்லா இருக்குது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இங்கே வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 40% வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இங்கிலீஷே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்க பேசுகிறதில்ல, ஏதோ கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் வச்சு கொஞ்சம் இங்கே மேனேஜ் பண்ணலாம். ஆமாம், கொஞ்சம் சர்வே பண்ணலாம். அதுக்காக நாங்களும் வந்து பெரிய இங்கிலீஷ் மேதாவிலாம் கிடையாது, நாங்களும் அரைப்படல் தான். பார்த்தீங்களா எங்கள் ஆச்சு என்ன சொல்கிறாருன்னு. அங்கே போகிறவங்க ஆஃப்ரிக்காவில் இப்போ இருக்கவங்க போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அது நம்ம திருப்பி இது பண்ண முடியாது, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். லுக்கிங் ஃபார் மணி எக்ஸ்சேஞ்ச் ஷாப். Is that available? Go to the bus. Where? Go to the bus. Bus The bus the guard. That means Bus the security. security. Security guard. Okay. Yes. How long it is? No.
500 meter. Non, non, un pareil. 300 meter. Ouais. Ah, C'est okay. pas long, c'est pas tellement long quoi. Tu peux aller. Okay. Okay. Okay, thank you. Thank you. Thank you. Thank you. இப்போது நம்ம காம்பவுண்டை விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட குதிரை வண்டி வருது பாருங்கள். குதிரை வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊர் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மார்க்கெட் போல், சூப்பர் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர் மார்ச்சே அப்படின்னு எழுதியிருக்காங்க. சூப்பர் மார்ச்சே அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏரியாஸ் தான். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாண்டுட்ருக்காங்க. ஏதோ கடைங்க இருக்கும் போல், ஸ்கூல் பிள்ளைங்களாம் இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு ஷாப் இருக்குது. இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கான்னு கேட்போம். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், இஸ் த மணி எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள்? What? Money exchange. Which money? We have Indian rupees. No Indian rupee. No Indian rupees. Is there any other shop nearby for? For Indian rupee? Yes. No, I don't know. Okay. You can ask your Indian people. Ask them if they know. In their company, right? Okay, I'll ask them. Thank you. Thank you. Thank you. ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த கடையில் கேட்டோம், அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வேவ் அப்படின்னாங்க, அதாவது செனகல் அமௌண்ட்டு அதில் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. ஸோ அங்கே பண்ண முடில. தென் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, சூப்பர் மார்ச்சேன்னு இருக்குது. ஸோ இங்கே போய் விசாரிச்சு பார்க்கலாம். இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு ஒரு QR வச்சுருக்காங்க. அதோட பேர் வேவ். அதை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஆமாம், ஆமாங்க, சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து பாருங்க, ஒரு பக்கம் ஒரு மாதிரி திவராக இருக்குது. இது தாங்க மேலே தெரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது கீழே தெரு. அப்படியே இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட்டு தெரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழி தெரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. மாஸ் டைம்லாம் தெரியல, பட்டு ஒரு சர்ச் இருக்குது. பார்ப்போம், மாஸ் டைம் தெரிஞ்சா வந்து பார்ப்போம். சொன்னேன் இல்லையா, வேப்ப மரம் நிறையா இருக்குன்ட்டு. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் தாங்க. ஆனால் இங்கே வந்து தடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயரை மண்ணில் புதைச்சி வச்சுருக்காங்க. பாருங்களேன், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், அதான் அஜய் தொடறான் பாருங்கள். அது வந்து கம்பம் கிடையாது, மரம். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து மரத்தில் சர்வீஸ் லைன் கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பி வச்சு. சிங்கிள் லைன், அது டபுள் கம்பி போக மாட்டேங்குதா? ஆமாம், அதே மாதிரியே சர்வீஸ் லைன் சிங்கிள் லைன் தான் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மணல்லாம் பாலைவன மணல் மாதிரிங்க. அதுக்காக பாலைவனத்தில் தாண்டா இருக்கான் அப்படின்லாம் சொல்லாதீங்க. வெளியில் கடைக்கு போய் எதாவது வாங்கலாம்னு போய் கடைக்கு போய் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஜிபே இருக்கான்னு கேட்டோம்னா, ஜிபேனா என்னன்னு கேட்குறாங்க. ஜிபேனா உங்களுக்கு என்னன்னே தெரியல. சரி, ஃபோன்பே, பேடிஎம் கேட்குறான்னு பார்த்தா அதுவும் சுத்தம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் எதுவுமே அவைலபிள் கிடையாது. ஒன்லி வேவ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன், அது மூலிமா தான் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஊரில் எப்படி ஜிபே இருக்குதோ அதே மாதிரி இங்கே வே அப்படின்ற ஒரு QR இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நம்ம பணம் எடுக்காமல் புதுசாக வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம தேடுறோம் அப்படின்னா எங்கேயுமே ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் போய் இப்போ நாங்கள் ஒரு பக்கம் போயிருந்தோம், அங்கே நான் கேட்டேன், ஆன்லைன் பேமெண்ட் என்ன வச்சுருக்கீங்க, ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஜிபேவா அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, மணி ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு
வேவ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அதை எங்ககிட்ட சொன்னப்போ வேவின மாதிரி இருந்தது. நாங்களும் வேவின்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம். கடைசியாக வந்து ஒரு அந்த சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டோம். அப்போ அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க தெரிலன்னு சொல்லிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே ஒரு QR கோடு வச்சுருந்தாங்க. அந்த QR கோடை பார்த்த பின்னாடி தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. அதுலேயே எழுதியிருந்தது வேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து வேவ்ன்றது தான் வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் ஆப் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்களும் கிட்டத்தட்ட வேவ் யூஸ் பண்ணலான்னு தான் பார்த்தோம். ஆனால் எங்ககிட்ட வேவ் இல்லையே. ஏன்னா இந்த ஊர் அக்கௌண்ட் எங்ககிட்ட இல்லை. அதே மாதிரியாங்க இங்கே வந்து மாதிரிங்க இங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே அங்கே கற்றுக்கிட்ட மொதல் வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே சப் 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 சப்புன்றாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டப்போ எங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. அப்புறம் இந்த அப்புறம் நாங்கள் போக போக அந்த சப் சப் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டது. என்ன அப்படின்னா, சாப்பிட வாங்க அப்படின்ற அர்த்தம். சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்குறாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சாப்பிட வாங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்கிறாங்களான்னு தெரில. மொத்தத்தில் சப் சப்னா சப் சப் அப்படின்னா சாப்பாடுன்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஓகே, இனிமேல் எங்கே போனாலும் சப் சப் அப்படின்னாங்கன்னா சாப்பாடு ரெடி. சாப்பிட்டீங்களா சாப்பிட வாங்க அதான் அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம். பின்னாடி அவரை வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல தமிழ் சாங்கை கேட்டுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வராரு. அஜய் இங்கே வாங்க. நீ காக்கினாட சட்டை எது வீடியோ எடுக்கிறீங்க? எது? அவருக்கு வியூ நல்லா இருக்கான், அதனால வியூவா பார்த்து எடுத்துட்டு இருக்காரு. எடுத்துட்டு இருக்காரு. ஜஸ்ட் சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன், வேவ்லாம் கிடையாதுங்க. அவன் வியூக்காக தான் பார்க்குறான். சும்மா ஒரு விளையாட்டுக்காக வேவ்னு சொன்னேன்.